டாடி. உமா நில்லு நில்லு, நானே வரேன். அடடே, இவ்வளவு நேரம் உனக்காக வாசல்லையே காத்துட்டு இருந்தேன். இப்பதான் உள்ள போனேன். உங்க அம்மா இருந்திருந்தா உனக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றிருப்பா. இருந்தாலும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏகாம்பரம் ஐயா, ஏகாம்பரம், சீக்கிரம் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வர சொல்லியா? என்ன இதெல்லாம்? இத பாருமா, இதெல்லாம் நம்ம மண்ணுக்கு சொந்தமான கலாச்சாரம். சீக்கிரம் வர சொல்லியா? ஏய், வேகமா வாடி. இதோ வந்துட்டேங்க. வா வா, சீக்கிரம் போ. வாமா, இப்ப போலாம். வாமா, வா உட்காரு. என்னப்பா, பெங்களூர் கிளைமேட் ஜாலியா என்ஜாய் பண்ணான்னு பார்த்தா இப்ப சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குமா. கெஸ்ட் ஹவுஸ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் வந்துட்டேன். வேற ஏதோ பிளான் இருக்கு. ஓகே, போக போக தெரியாதானே போகுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ ஃபாரின்ல படிப்பு முடிச்சிட்டு வந்துட்ட. எனக்கு உன்னை தவிர வேற யாருமா இருக்காங்க? இந்த பிசினஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஹாப்பியா ஆசிரமத்துல செட்டில் ஆயிடலான்னு இருக்கேம்மா. அப்பா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது, உங்க பிசினஸ் ஒப்படைக்கிறது இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நான் படிச்ச லைன்லயே ஒரு ப்ரொபோசல் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதுல முதல்ல நான் சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னம்மா நீ, நம்ம கிட்டே கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. அதெல்லாம் நீ பாத்துக்காம புதுசா ஒரு பிசினஸ் பண்ணணுமா? அப்பா, அதெல்லாம் புரிஞ்சு நான் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இந்த ப்ரொபோசல் நான் இதுக்காகவே படிச்சது. ப்ளீஸ் பா. ஓகேமா, என்னைக்கு நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிருக்கேன். நீ படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆக கூடாது. உன் விருப்பப்படியே பிசினஸ் பண்ணு. ஓகே? Thank you. Go and relax. ரம்யா, இந்தம்மா ஜூஸ் குடி. அவர் வந்தாரா? இல்ல, போன் பண்ணிருந்தாரு. காலையில அவர் வீடு தேட போயிருக்காராம். 2-3 புரோக்கர்ஸ் வச்சு வீடு தேடிட்டு இருக்காரு. உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பெட்டர்க்கா? ரெஸ்ட் எடுத்ததுல கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா ரெஸ்ட் என்ன? குடி. வணக்கம் ஐயா. அபிராமி அம்மா இருக்காங்களா? மாடியில் இருக்காங்க. அப்படியா? சரி, நான் போய் பார்த்துக்கிறேன். ரம்யா, எப்படிமா இருக்க? கோவம் எனக்கு புரியுதுமா. அன்னைக்கு நடந்ததுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ரம்யா, உன் குழந்தைக்காக எந்த அளவுக்கு நீ வேதனைப்படுறியோ அதே அளவு என் பேர பிள்ளைக்காக நானும் வருத்தப்படுறேம்மா.
அன்னைக்கு நான் மிருகத்தனமா நடந்துக்கிட்டேம்மா, உண்மைதான். ஆனா நான் மிருகம் இல்லைம்மா, எனக்கும் உணர்வுகள்லாம் இருக்குமா. அவ சின்ன பொண்ணு, பாவம், அவளால இந்த இழப்ப தாங்க முடியல. அவளால மட்டும் இல்ல சம்பந்திமா, எந்த ஒரு பொண்ணாலையும் இந்த இழப்பை தாங்க முடியாது. சரி சார், நடந்தது நடந்து போச்சு. ஆனா எங்க குடும்பத்துக்கும் குழந்தைங்களுக்கும் ஆ? அப்படிலாம் சொல்லாதீங்க சம்பந்திமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா இதெல்லாம் அப்புறம் சரியாயிடும். நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். எனக்கும் இந்த கோவம் ஆத்திரம்லாம் வருது. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் மீறி வருது. நான் இது ஒரு எதிர்பாராத விதமாக நடந்த விபத்து, ஒரு ஆக்சிடென்ட் தான். ஹாஸ்பிட்டலே என் பையன் என் மேலே கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட தனி கொடுத்தனம் போறதா சொல்லியிருக்கான். வீட்லேயும் என்கிட்ட அவ பேசுறது இல்லை. நான் இப்போ என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா உங்க தங்கச்சி அப்படி இல்லை, என்னைக்குமே உங்க பேச்சை தட்ட மாட்டா. தயவு செஞ்சு எனக்காக தனி கொடுத்தன போவேணான்னு சொல்லுங்களேன். அக்கா, தனி கொடுத்த முடிவு நானா எடுக்கல, அவரே எடுத்த முடிவு. அவர் முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன், அது என்னோட கடமை. இதை பத்தி யாரும் எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஒரு பிள்ளைகிட்ட பேச சொல்லு. ரம்யா, என்ன வேண்டாம் பண்ணி? வேண்டாம் சம்பந்தி, அவ வேதனை பேசணும்னா பேசட்டும். என் வேதனை தான், என் வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா வீட்லயும் பொண்டாட்டி தான் புருஷனை தனி கொடுத்துன்னு போகணும்னு தூண்டுவா. ஆனா இங்க என் புருஷனை சொல்றாருக்கா, அந்த அளவுக்கு அவர் மனசு வேதனைப்பட்டிருக்கு. பொறுக்க போற குழந்தைய நினைச்சு அவருக்கு 1000 கனவுகள் இருந்துச்சு. வேண்டாங்க்கா, என்னால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல பேச நான் ஆசைப்படல. ஸ்ரீனிவாசன் சார், வாங்க வாங்க பேசிக்கலாம். வாங்க. என் மருமகளே என்கிட்ட எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? அவ கோவம் போட்டும், அப்புறம் நானே பேசி பாக்குறேன். பேசி பாக்குறேன்னு சொல்லாதீங்க சம்பந்தி, பேசி முடிக்கிறேன்னு சொல்லுங்க. என் மகன் என்னை விட்டு போயிட்டான்னா என்னால எதுவுமே தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் ரம்யா, என்னம்மா இது? என்னதான் இருந்தாலும் அவரோட மாமனார், இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வேற எப்படி பேச சொல்ற? அவர் பண்ண காரியத்துக்கு என்னால அவர்கிட்ட இப்படிதான் பேச முடியும். அதுக்காக நீங்க எடுத்த முடிவு தப்பு. எது? நீயும் ராஜ் கௌதமும் தனி கொடுத்துன போகணும்னு சொல்றது. ஏங்க நீயே அப்படி பேசுற? ஆமா, நான் தான். நீ பேசுறது உனக்கே தப்புன்னு தோணல? நான் பேசுறதுல எந்த தப்பும் எனக்கு தெரியல. தெரியாது. உனக்கு இருக்கிற 1008 பிரச்சனையில மறந்திருப்ப. தண்ணி கொடுத்துரும் போன்னு நான் தூண்டி விட்டதே நீதான். அன்னைக்கு அப்பாவையும் புள்ளையும் பிரின்னு என்கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு அது தன்னால நடந்துருச்சுக்கா. இப்ப வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. என்ன பெரிய சூழ்நிலை? அத நான் சொன்னா உனக்கு புரியாது. நீ சொன்னதால புரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணுவேன். சரி, இத பாரு. உன் மாமனாருக்கும் எனக்கும் சம்பந்திங்கிற உறவை தாண்டி பிசினஸ் ரீதியா நிறைய டீலிங்ஸ் இருக்கு. இப்ப நீ பாட்டுக்கு தனி கொடுத்துன போறேன்னு சொன்னா எனக்கு தான் தேவையில்லாம தலைவலி வரும். அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. ஓ, உனக்காக உன் பிசினஸ்க்காக நீ என்னையே பலி கொடுக்க தயாராயிட்ட. என் கல்யாணமே உன் சுயநலத்துக்காக தானே நடந்தது.
நீ எடுக்கிற முடிவுல தான் என் வாழ்க்கை இருக்கு. என்னது உன் வாழ்க்கையா? ஆம், ஆம், சரி, அதை விடு ரம்யா. இத பாரு, நீ எவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறியோ ரெஸ்ட் எடு. உனக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப நீயே கொண்டு போய் என்னை என் மாமனார் வீட்டுல விட்டுடுவ, அப்படிதானே? ரம்யா, இத பார், நான் யார் சொல்லியும் கேட்க போறது இல்ல. நான் தனி கொடுத்தனும் போறதுதான். இல்ல நீ ரொம்ப கம்பல் பண்ணனாக்கா இப்பவே எழுந்து நான் வீட்டோட வெளியில் போயிடுவேன். என் மாமனார் வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன். கௌதம், சாப்பிடுறியாப்பா? வேணாம், எனக்கு பசி இல்ல. காலையிலயும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடலன்னு என்ன அர்த்தம்? பிடிக்கலன்னு அர்த்தம். பெத்தது ஒரு புள்ள, அவனை சந்தோஷமா வச்சுக்க தெரியல. அவன் நல்லபடியா வாழணும்னு கடவுளை வேண்டுனேன். ஆனா அந்த கடவுளை இப்படி பண்ணிட்டானே. எனக்கு புருஷனாலேயும் நிம்மதி இல்ல, பிள்ளையாலேயும் நிம்மதி இல்ல. நிம்மதியை குலைக்கிறதுக்கு நான் என்ன ராட்சசனா? என்னடி என்னவோ ஏன் இஷ்டப்படிதான் இந்த வீட்டுல எல்லாம் நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உங்க இஷ்டப்படி எதுவுமே நடக்கிறது இல்லையா? நியாயம் பேச வந்துட்ட. நான் எங்க சாமி பேசுறேன், புலம்புறேன். என் பேச்ச குறைச்சிதான் ரொம்ப நாள் ஆச்சே. என் பையனும் என்கிட்ட பேசுறது இல்ல. இனிமே இந்த வீட்டுல நீங்க மட்டும்தான் பேச போறீங்க. ஏன்னா என் புள்ள வெளியில போயிடுவான், என் மருமகளும் இங்க வரவே போறதில்ல. நான் இந்த வேதனையில உருகி உருகி ஊமையாயிட போறேன். இனிமே நீங்க மட்டும்தான் பேசிட்டு இருக்க போறீங்க. உங்களுக்கு பேச்சு துணைக்குதான் ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, அவங்களோட பேசுங்க, திட்டம் போடுங்க, சதி பண்ணுங்க. இன்னும் யார் யார எதுல மாட்டலான்னு மாநாடு நடத்துங்க. ஏன்னா உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. அடிங்க, இன்னும் அடிங்க. அடிச்சு அடிச்சு உங்களுக்கும் பழக்கம் ஆயிடுச்சு, வாங்கி வாங்கி எனக்கும் பழக்கம் ஆயிடுச்சு. நெருங்க, நல்லா நெருங்க. என்னடி என்னவோ நான் கொலை குத்தம் பண்ண மாதிரி ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க? இத பாருங்க, உங்க கோபத்தால என்ன மிரட்டலாம், உருட்டலாம். ஆனா வேற யாரும் பயப்பட மாட்டாங்க, மாறவும் மாட்டாங்க. உங்களால மாத்தவும் முடியாது. முதல்ல நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்தது, அதையும் அழிச்சிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா உங்க தாத்தாவுக்கு ஒரே புள்ள, உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரே புள்ள, உங்களுக்கும் ஒரே புள்ள. அந்த ஒரே புள்ளைக்கு உருவான வாரிச அழிச்சிட்டீங்களே. இதெல்லாம் பாவம். நீங்க ஆர்கைக்கு பண்ண பாவம் என் பிள்ளைய வந்து வாட்டுது. அவங்க உங்களுக்கு என்னங்க துரோகம் பண்ணாங்க? சிவனேன்னு இருக்கிறவங்கள சீண்டிக்கிட்டே இருந்தா இப்படிதான். உங்க போக்க மாத்திக்கங்க. சாந்தி, வாமா. வா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வாமா உட்காரு. சாந்தி, நான் உனக்கு இப்போ ஒருத்தரை அறிமுகப்படுத்த போறேன். யாரு? உமா, உமா,
இதோ வந்துட்டாங்க. உங்க டாக்டர் வந்தாச்சா? ஆ. புடவையில உன்னை பார்க்கறதுக்கு அப்படியே உங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. சாந்தி, என் மக வளர்ந்துட்டான்னு எனக்கு ஞாபகப்படுத்துறா. ஐயோ அப்பா, அதுக்காக எனக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க. உமா, இவங்க தெரியும், சாந்தி, ஆர்கே அங்கிளோட 2வது மருமக. ஆர்கே குடும்பத்தை பத்தி எல்லா விவரமும் உமா கிட்ட சொல்லியிருக்கேன். அக்கா. அக்காவா? ஆமா, உங்களை பார்த்தா எனக்கு அக்கான்னு கூப்பிடணும் போல தோணுது. உங்க அழகான முகம், அதுல இருக்கிற சாந்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா சொன்ன கேரக்டரோட நேர்ல ரொம்பவே கம்பீரமா இருக்கீங்க. என்ன நீ, உங்க சிரிப்புல அன்பு தெரியுது. ஐயோ போதும் உமா, எனக்கே கூச்சமா இருக்கு. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனியா நின்று போராடுற பெண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல தனி மரியாதையும் உண்டு. சார், நீங்க அழகான பொண்ணு மட்டும் பெற்றிருக்கல, அறிவுபூர்வமாவும் பேசுறா. அறிவுல அவங்க அம்மா மாதிரி. அப்போ பாசத்திலயும் பழகுறதுலயும் உங்களை மாதிரி நினைக்கிறேன். சும்மா இருமா. என்ன சாப்பிடுறீங்க? நீ பேசினதே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உன் பேச்சுல நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். உட்காருங்க, உட்கார்ந்தே பேசலாம். என்ன விஷயமா சொல்லு. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு மட்டும் இல்ல, மாமாவுக்கு பெரிய பலமாயிடுச்சு. நல்ல மனுஷங்களை பார்த்து பழகுனா மனசுக்கு தெம்பா இருக்கு. ஒரு காலத்துல உங்க மாமா தான் எனக்கு தெம்பு கொடுத்தவரு. அந்த நல்ல மனுஷனுக்கு தான் இப்ப நிறைய சோதனை. லாயர் பிரகாஷ், நீங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் மாமா தைரியமா இருக்காரு. நீங்க தான் மாமாவுக்கு எப்படியாவது உதவணும். அதுல சந்தேகமே வேண்டாமா. ஜம்பு மக அபிராமி செய்த அநியாயம் எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லியிருக்கேன். அபிராமி மேல அவளுக்கு வெறுப்பே வந்துடுச்சு. அவளை சந்திக்கணும்னு வேகமா இருக்கா. ரொம்ப சந்தோஷமா சார். நீங்க என் மாமாவோடையும் அபிராமி அப்பாவோடையும் பழகுனவரு. ஆமா. ஜம்புவோட சுயரூபம், அவரோட கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் தெரிஞ்சும் கூட என் மாமா அவரோட குடும்பத்தை எப்படி எல்லாம் காப்பாத்தினாருன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா. ஆனா உண்மை தெரியாம அபிராமி அவங்க அப்பா பேச்ச நம்பி மாமா குடும்பத்தையே பழி வாங்கிட்டு இருக்கா. இதுவும் உங்களுக்கு தெரியும். நீதான் சொல்லிட்டியம்மா சாந்தி. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரணும். ஜம்புவோட இன்னொரு பக்கத்தை புரிய வைக்கணும். அபிராமிக்கு தெரிய வைக்கணும்.